அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதைப் போல மும்மடங்காக இருந்தது. தற்போது தந்தையின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அருணின் தந்தையோட வயதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அருணின் வயதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அருணின் வயது தந்தை வயதில் பாதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு 1/2x. இதுலேருந்து எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 2yன்னு கிடைக்குது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை மற்றும் அருணின் வயதை x-12 y-12ன்னு எடுத்துக்கிறோம். 12 ஆண்டுகளுக்கு முன்பு அருணின் வயதை போல மும்மடங்காக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தந்தையின் வயது 3, அருணின் வயது 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை பின்னமாக மாற்றுறோம். மாற்றினோம்னா 2y - 12 டிவைடட் பை y - 12 ஈக்குவல் டு 3/1 கிடைக்குது. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் y ஈக்குவல் டு 24ன்னு கிடைக்குது. ஆனால் நமக்கு தந்தையின் வயது தான் கேட்டிருக்காங்க. ஸோ தந்தையின் வயது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அப்போ 2 × 24 48. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.